10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் 200க்கும் மேற்பட்டோர் ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு எடுத்து புதுக்கோட்டை திலகர் திடலில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2023 ஆண்டு மே மாதம் சென்னை வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தின் போது வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் அரசு தலைமை செயலாளர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்பாக தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவின் பெயரில் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் போராட்ட களத்திற்கு நேரில் வந்து போராட்டத்தை கைவிடும்படி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கடந்த 9 மாத காலம் ஆகியும் எந்த விதமான கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை என்று முதல் கட்டமாக இன்று 13ஆம் தேதி புதுக்கோட்டை திலகர் திடலில் ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு எடுத்து புதுக்கோட்டை தாசில்தார் மற்றும் துணை வட்டாட்சியர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம ஆய்வாளர்கள் என உள்பட 200க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் வருகிற 22ஆம் தேதி தொடர்ந்து அனைத்து பணிகளையும் புறக்கணித்து அலுவலக வாயிலில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்துவதாகவும் அதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடத்துவதாகவும் நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் ஆரோக்கியராஜ். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.